வணக்கம். இப்பொழுது நாம் காணப்போகும் இந்த திருத்தலம் சீமாபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலம் மிக அருமையான திருத்தலம். இந்த திருத்தலத்தின் பெருமை என்னவென்று பார்த்தால் இந்த வாசலில் உங்களுக்கு புரியும். இந்த திருத்தலத்தை ஒட்டுமொத்தமாக தாங்கிக் கொண்டிருப்பது ஒரு அரசமரம். இந்த அரசமரம் மட்டும்தான் தூண்களாக இந்த திருத்தலத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அந்த அழகிய திருத்தலத்தை காணப்போகிறோம். இதுதான் அந்த திருத்தலத்தின் வாசல். இது முதல் வாசல். இந்த முதல் வாசலில் இப்பொழுது நாம் உள்ளே செல்ல போகின்றோம். இப்பொழுது நாம் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது நமக்கு இந்த திருத்தலத்தின் பெருமை தெரிய வரும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த வாசல். இந்த வாசல் முழுமையாக பார்த்தீர்கள் என்றால் வேர்களால் அழகாக அமைந்திருக்கும். பாருங்கள், அழகான வேர்களால் வாசல் அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த வாசலின் பெருமை. இந்த திருத்தலத்தின் உள்ளே பார்த்தோம் என்றால் அனைத்து தூண்களாக அமைந்திருக்கும் வேர்களே இந்த திருத்தலத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதை நாம் காணப்போகின்றோம். பாருங்கள், அழகிய இந்த திருத்தலம் சீமாவரம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இதுதான் வேர்கள் தாங்கி ஒவ்வொரு தளத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு தொன்மையான கோவில்கள் பராமரிப்பின்றி இருக்கிறது. இந்த வாசலில் ஒருவர் மட்டுமே உள்ளே செல்ல முடியும். அழகிய வேர்களால் அமைந்த இந்த வாசல் வழியாக இப்போது நான் உள்ளே செல்ல போகின்றேன். இப்பொழுது நீங்கள் உள்ளே பார்த்து கொண்டிருக்கும் தெய்வத்தின் பெயர் எல்லையம்மன். இவர்கள்தான் இந்த திருத்தலத்தின் மிக அருமையாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், என்ன ஒரு தெய்வீகம் என்று இந்த அம்மனை காணும் பொழுது நமக்கு தெரிய வரும். இப்பொழுது இந்த திருத்தலத்தில் உள்ளே அமைந்திருக்கும் தூணை நாம் பார்க்க போகிறோம். இந்த தூண் முழுமையாக பார்த்தீர்கள் என்றால் அழகிய வேரால் அமைந்திருக்கிறது. இந்த வேர்தான் இந்த தளத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தளம் முழுமையாக உடைந்திருக்கிறது. இந்த தளம் உடைந்த தளத்தை இந்த வேர்களே தாங்கி கீழே விழாமல் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திருக்கோவிலின் உள்ளே ஒரு அருமையான புத்து ஒன்றிருக்கின்றது. இப்பொழுது அந்த புத்தையும் நாம் காணலாம். இந்த ஒட்டுமொத்த கோயிலையும் தாங்கிக் கொண்டிருப்பது வேர்கள். இது அதிசயத்திலும் அதிசயம். ஆனால் இதுதான் உண்மை. இந்த கோவிலை பராமரிப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியை கண்டாவது இந்த கோவிலை கட்ட யாராவது முன் வருவார்களா என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு அதிசய கோவிலை இதுவரை நீங்கள் எங்கும் கண்டிருக்க முடியாது. இப்பொழுது பாருங்கள், இந்த அம்மனின் தேஜஸ் எவ்வளவு என்று நமக்கு தெரிகின்றது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். பாருங்கள், வேர்களே முழுமையாக தாங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் தூணாக அமைந்துள்ள ஒரு வேர். இது கோவிலின் கர்ப்ப கிரகம் நடுவில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகான வேர். முழுமையாக வேர்கள் மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கோவிலை. மிக பழமையான கோவில். இதுதான் அந்த வாசல். மறுமுறை நாம் இந்த அம்மனை காண்போம். இந்த அம்மனை அருள் அனைவருக்கும் கிடைக்கும். நன்றி.